இங்க நம்ம ஹீரோயினா பொண்ணு பார்க்க போறோம். ஹீரோயின் பயங்கரமான ரஜினி ஃபேன். எப்ப ரஜினி படம் வந்தாலும் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போய் பாத்துருவா. அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் ஒருத்தர் ரொம்ப பிடிச்சு போயிடுது. அப்புறம் தான் தெரியுது பொண்ணு பார்க்க வீடு மாறி போயிருக்காங்கட்டு. இருந்தாலும் ரெண்டு பேருக்குள்ளயும் நல்லா செட் ஆனதுனால அவங்களுக்கு கல்யாணம் செஞ்சு வச்சிடறாங்க. பட் கல்யாணம் ஆன 2 நாள்ல ஜாப் ஆஃபர் வந்ததுனால பெங்களூர் கிளம்பி போயிடான் ஹீரோ. அங்க போனாதான் தெரியுது அந்த கம்பெனி பேச்சுலர்ஸ் மட்டும் வேலை பார்க்குற கம்பெனி, ஃபேமிலி மேனுக்குலாம் வேலை கிடையாதுன்னு. ஹீரோ மேரேஜுக்கு முன்னாடி அப்ளை பண்ண ஜாப் இது. அதனால கம்பெனிலையும் போலீஸ் கிட்டையும் இவன் கல்யாண விஷயத்தை மறைச்சிடறான். அதுக்கப்புறம் ரெண்டு பேரோட கல்யாணம் வரைக்கும் வீடியோ காலையே தான் போயிட்டு இருக்கும். இப்ப ஹீரோவோட கம்பெனிலையும் 6 மாசத்துக்குள்ள ஒரு ஆப்பை உருவாக்கணுமா. அதை யார் பெஸ்டா பண்றாங்களோ அவங்களுக்கு தான் பெஸ்ட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் அதுக்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயினும் நானும் உங்க கூடவே வந்து தங்கிடுவா, எனக்கு இங்க இருக்கவே ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்ல ஹீரோவும் வேற வழி இல்லாம அவங்க கம்பெனி பேச்சுலர்ஸ்க்கான கம்பெனின்னு சொல்லிட ஹீரோயினும் அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஊர்லயே இருக்கா. இதுக்கிடையில ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவளை மீட் பண்ணி பேசுறான். அவன் பேசுறதுலேயே தெரியுது அவன் அவளை ஒன் சைடா லவ் பண்றான்ட்டு. ஹீரோவோட கொலிக் ஒருத்தன் அவன் ஃப்ரெண்டுக்கு லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பை பத்தி ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். எப்பவுமே இங்க அவங்களோட ஞாபகத்திலேயே சோகமா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும், இல்லனா அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வர ஆரம்பிச்சிடும் சொல்ல அதை காதுல வாங்கின ஹீரோவும் அதை அவனோட ரிலேஷன்ஷிப்